Hello everyone, welcome to my channel. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோவில் செட் எக்ஸாம், சிஎஸ்ஐஆர் எக்ஸாம், காலேஜ் டிஆர்பி, பிஜி டிஆர்பி, மேத்தமெட்டிக்கல் சயின்சஸ் கொஷின் பேப்பர்ஸ் எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். அதுலேயும் பர்டிகுலராக ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச் சப்ஜெக்ட்லேருந்து ப்ராப்ளம்ஸ் எடுத்து சால்வ் பண்ணலாம். 13th question. The value of the game for the given problem is player A and player B 2, 4, 3, 2, option A 0, option B 7 by 3, option C 8 by 3, option D 10 by 3. இந்த question பார்த்தீங்கன்னா PGTRB exam 2017 batchல கேட்டிருக்காங்க. இந்த questionக்கு ஆன்சர் நீங்க இத்தனை நேரம் கெஸ் பண்ணியிருந்திருக்கலாம். என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் C 8 by 3ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த மாதிரி வேல்யூ ஆஃப் தி கேம் கண்டுபிடிக்க சொன்னாங்கனாக்க மின்மேக்ஸ் பிரின்சிபலை யூஸ் பண்ணி நம்ம அந்த மின்மேக்ஸ் அண்ட் மேக்ஸிமின் வேல்யூ சேமா இருந்துச்சு அப்படின்னா அதுதான் வேல்யூ ஆஃப் தி கேம்னு சொல்லலாம். சப்போஸ் சேடல் பாயிண்ட் நம்மளுக்கு எக்ஸிஸ்ட் ஆகல அப்படின்னா ஒரு ஃபார்முலா வச்சு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருக்கோம். அந்த மெத்தடையும் யூஸ் பண்ணி நீங்க வேல்யூ ஆஃப் தி கேம் போடலாம். இப்போ இந்த ஆன்சர் 8 by 3 எப்படி வந்ததுன்றதை இப்போ பார்க்கலாம். இப்போ கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பே ஆஃப் மேட்ரிக்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்க, A11, A12, A21, A22 மாதிரி இருக்கதா இருக்கும். A11ன்றது 2, A12ன்றது 4, A21ன்றது 3, A22ன்றது 2. இப்போ வேல்யூ ஆஃப் தி கேமுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும். என்ன ஃபார்முலா? A11 into A22 minus A21 into A12 divided by A11 plus A22 minus A12 plus A21. அதாவது நம்மளுக்கு இந்த டயகனல் என்ட்ரிஸ் A11 into A22 minus A21 into A12ன்றது மேல போட்டுப்போம். கீழே அப்படியே அந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணியிருக்கோம். அப்படியே இந்த வேல்யூஸே நம்மளுக்கு அப்படியே ஆட் பண்ணி போட்டுக்கோம். மேல மல்டிபிளிகேஷன்ல இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலா நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதுல வந்து நம்ம இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணலாம். A11ன்றது 2, A12ன்றது 2 and A21ன்றது 3, A22ன்றது 2. இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்ப 2 into 2 4 வந்துடும். 3 into 4 12 and 2 plus 2 4, 3 plus 4 7. ஸோ மேல வந்து -8 divided by -3 வரும். இந்த மைனஸ் மைனஸ் நம்மளுக்கு பிளஸ் ஆயிடும். ஸோ 8 by 3ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். 8 by 3ன்றது ஆப்ஷன் சில இருக்கு. ஸோ இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். 14th question. Consider the 3 activities of a CPM network 10, 20, 30, 40, duration 2, 4, 8, TE, earliest start time 5, 7, 11, 20, latest finish வந்து 7, 8, 12, 20. The total float of activity 20 to 30 is option A 1, option B 4, option C 0, option D 5. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2017ல கேட்டிருக்காங்க. அதாவது இந்த 20 to 30 குள்ளர இந்த ஆக்டிவிட்டிக்கு டோட்டல் ஃப்ளோட் கண்டுபிடிக்கணும். 20 to 30 குள்ளர இருக்கிறதுக்கு நம்ம டோட்டல் ஃப்ளோட் கண்டுபிடிக்கணும். டோட்டல் ஃப்ளோட்டுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்க எத்தனை நேரம் ஆன்சர் போட்டிருந்திருக்கலாம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஆக்டிவிட்டிஸ் எழுதிக்கலாம். ஆக்டிவிட்டிஸ் எப்படி எழுதிக்கலாம்? 10 to 20, அப்புறம் வந்து 20 to 30, அப்புறம் 30 to 40. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த 5 TEன்னு கொடுத்துருக்கிறது ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் ஃபினிஷ்னு எடுத்துக்கலாம் அண்ட் லேட்டஸ்ட் ஸ்டார்ட் ஃபினிஷ்னு எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டார்ட் ஃபினிஷ்ல நம்ம கொடுத்துருக்கிறதுல பாருங்க TEன்றது எல்லாமே ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட்னு எடுத்துக்கலாம். அப்போ ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட்னாக்க TEன்றது 5, 7, 11 எழுதிக்கலாம். இப்போ 5 ஆக்டிவிட்டி 10 to 20, 20 to 30, 30 to 40ன்னு எடுத்துக்கும் போது ஃபர்ஸ்ட் TE வேல்யூ 5, அடுத்தது 7, அடுத்தது 11. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இங்க நெக்ஸ்ட் கொடுத்துருக்கிறது என்ன, TL லேட்டஸ்ட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இப்ப லேட்டஸ்ட் ஃபினிஷ் வந்து நம்மளுக்கு 7, 8, 12, 20. ஆனா இதை நம்ம எழுதும் போது எப்படி எழுதிக்கணும் அப்படின்னா ரிவர்ஸ்ல எழுதிக்கங்க. இப்ப ரிவர்ஸ்ல எழுதும்போது 30 to 40க்கு லேட்டஸ்ட் ஃபினிஷ் வந்து எந்த இடத்துல வருது, 20. அடுத்தது ரிவர்ஸ்ல போகும்போது
இத போகும்போது நம்ம மேல ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் எழுதும்போது இந்த ஆர்டர்ல எழுதிக்கிங்க. அதே வந்து லேட்டஸ்ட் ஃபினிஷ்க்கு வந்து நமக்கு இந்த ஆர்டர்ல எழுதிக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 20 எழுதணும். அப்புறம் 20க்கு அப்புறம் நம்ம என்ன போட்டுக்கணும் 12, அப்புறம் 12க்கு அப்புறம் 8 போடணும். அப்ப பாருங்க எப்படி வரும் 20 அப்புறம் 12 அப்புறம் 8. ஆர்டர் எழுதும் போதே கீழ இருந்து மேல எழுதிக்கணும் கொடுத்துருக்கிறத. இப்ப வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இங்க 5க்கு அப்புறம் ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, இத பேஸ் பண்ணி நம்ம வந்து ஏர்லியஸ்ட் ஃபினிஷ கண்டுபிடிக்கணும். ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட்டை யூஸ் பண்ணி ஏர்லியஸ்ட் ஃபினிஷ கண்டுபிடிக்கணும். இங்க வந்து டியூரேஷன் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 10 to 20ல டியூரேஷன் வேல்யூ நம்மளுக்கு எவ்வளவு வருது? டியூரேஷன் 2. சோ இந்த 2ன்றது தான் நம்மளுக்கு வருது. சோ 10 to 20குள்ளர நம்மளுக்கு டியூரேஷன் 2. அடுத்து 20 to 30க்கு வந்து டியூரேஷன் 4. அடுத்தது 30 to 40க்கு 8. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட்ல இருந்து ஃபினிஷ் பண்றதுக்கு அந்த டியூரேஷனை ஆட் பண்ணிக்கணும். அப்ப 5 plus 2 என்ன வந்துரும் 7. அடுத்தது 4 plus 7 வந்து 11. அடுத்தது 8 plus 11 வந்து 19. இப்ப அடுத்தது என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த இதுல பாருங்க. இப்ப லேட்டஸ்ட் ஃபினிஷ் நம்ம மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா, அந்த லேட்டஸ்ட் ஃபினிஷ் நம்ம கீழே இருந்து மேல நோட் பண்ணோம். இந்த கீழே இருந்து மேல நோட் பண்ணும்போது இந்த நோட் பண்ணிருக்கோம் இல்லையா, இத யூஸ் பண்ணி நம்ம வந்து லேட்டஸ்ட் ஸ்டார்ட் டைமை போடணும். அப்ப இதுல போடும்போது டியூரேஷனை மைனஸ் பண்ணிக்கணும். அப்ப 8ல இருந்து நம்ம வந்து -2 போடும்போது என்ன வந்துரும் 6 வந்துரும். அடுத்தது 12ல இருந்து அந்த டியூரேஷன் 4 மைனஸ் பண்ணும்போது 8. அடுத்தது 20ல இருந்து -8 டியூரேஷனை போடும்போது 12 வந்துரும். சோ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் அப்படி எழுதிக்கலாம், லேட்டஸ்ட் ஃபினிஷ் கீழே இருந்து மேல போற மாதிரி எழுதிக்கீங்க. இப்ப ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட்டை யூஸ் பண்ணி ஃபினிஷ் போடுறதுக்கு என்ன பண்ணணும், டியூரேஷனை ஆட் பண்ணிக்கணும். அதே லேட்டஸ்ட் ஃபினிஷை யூஸ் பண்ணி ஸ்டார்ட் போடுறதுக்கு டியூரேஷனை மைனஸ் பண்ணிக்கலாம். அப்படி போடும்போது 6, 8, 12ன்னு வந்துருச்சு. இப்ப நம்மளுக்கு டோட்டல் ஃப்ளோட்டோட ஃபார்முலா தெரியும். டோட்டல் ஃப்ளோட்டோட ஃபார்முலா பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் ஸ்டார்ட் மைனஸ் ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட்னு போடலாம், இல்ல ஃபினிஷை வச்சு நீங்க போடலாம். சோ இங்க வந்து நான் ஸ்டார்ட் யூஸ் பண்ணி போடுறேன். இப்ப ஸ்டார்ட் யூஸ் பண்ணி போடும்போது லேட்டஸ்ட் ஸ்டார்ட் மைனஸ் ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் 6 minus 5 என்ன வந்துரும் நம்மளுக்கு 6 minus 5 is equal to 1. அடுத்தது latest start 8, earliest start 7. So 8 minus 7 1. அடுத்தது latest start 12, earliest start 11. அப்ப 12 minus 11 1. So எல்லாமே நம்மளுக்கு 1 தான் வந்திருக்கு. So இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க, டோட்டல் ஃப்ளோட் ஆஃப் ஆக்டிவிட்டி 20 to 30க்கு தான் கேட்டிருக்காங்க. அப்ப 20 to 30 அப்படின்னா எந்த ஆன்சர் மட்டும் பார்த்துட்டா போதும், இதுக்கு நேரா இருக்கிறது மட்டும் டோட்டல் ஃப்ளோட்டா பார்த்தா போதும். இப்ப இதுக்கு நேரா இருக்கிறதுனாக்க என்ன ஆன்சர் வரும் 1. 1ன்றது தான் இங்க டோட்டல் ஃப்ளோட்டுக்கு நேரா இருக்கு. சோ அந்த ஆன்சர் படி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். So total float of activity 20 to 30 is 1. இதெல்லாம் தான் என்னோட ரெஃபரன்ஸ் புக்ஸ். PGTRB மேத்தமெட்டிக்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் from 2014 to 19 பேப்பர்ஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.